பார்த்து சிரிச்சது. ஆனா நம்பிக்கை என்ன போகுது. நானும் இந்த கம்பெனி அடுத்த கம்பெனி வரும். அது நாடு அப்பா ஆசை. அதனைத் தொடர்ந்து ரோயல் கல்லூரியின் தமிழ் இலக்கிய மன்றத்தினால் நடத்தப்பட்ட தமிழறிவு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசில்களை பிரதம விருந்தினரான திரு வியன்னா தானா தமிழ் மாறன் மாணவர்களுக்கு வழங்கினார். எத்தனையோ ஆளுமைகளை உருவாக்கிய ரோயல் கல்லூரியின் நவரங்கஹல மண்டப மேடையில் எதிர்கால ஆளுமையின் திறமைகள் அரங்கேற பெற்றோரும் ஆசிரியரும் பெருமிதத்தோடு பார்த்து மகிழ்ந்தனர். ரோயல் கல்லூரியின் உயர்தர மாணவர்களின் பட்டிமன்றம் அரங்கேற்றப்பட்டது. இந்த பட்டிமன்றத்திற்கு ரோயல் கல்லூரியின் முன்னாள் மாணவன் அசோக் பரன் தலைமை தாங்கினார். எம்பெருமான் என்று ஏற்றி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தர்மமும் தரணி காத்தான். அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வாழ்ந்த வள்ளல். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். இன்று இந்த மன்றிலே நாங்கள் விவாதிக்க இருக்கும் தலைப்பு கம்பனின் படைப்பில் வீரத்தில் விஞ்சி நிற்பது பாரதமா இலங்கையா என்பதாகும். கம்பனின் படைப்பிடும் பொழுது இங்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளப் போவது கம்பன் சிறப்பாக படைத்த கம்ப ராமாயணத்தை. அந்த ராமாயணத்திலே இருந்து வீரத்தில் விஞ்சி நிற்பது பாரதமா இலங்கையா என்று இரண்டு அணிகள் பேசப் போகிறார்கள். பாரதம் என்ற அணியின் தலைவராக அருணோதயனும் இரண்டாவது பேசுபவராக நிஜந்தனும் இருக்கிறார்கள். இலங்கை என்ற அணியின் தலைமை பொறுப்பை நவநேற்க இரண்டாவதாக கபிலன் பேச இருக்கிறார். இந்த தலைப்பை பொறுத்தவரையில் நாங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் எது வீரம் என்பதாகும். வீரம் என்று சிந்திக்கும் பொழுது இந்த நவீன காலத்திலே நாங்கள் பல்வேறுபட்ட கட்டுக்கோப்புடன் கூடிய ஒரு நவீன சித்தாந்தத்தை வீரத்துக்கு நாங்கள் கூறுவோம். ஆனால் இந்த தலைப்பை பொறுத்தவரையிலே நாங்கள் கம்பனின் படைப்பில் வீரம் எனும் பொழுது கம்பன் இந்த படைப்பை ஏற்படுத்திய காலம் எது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். ஆக கம்பன் இந்த படைப்பை ஏற்படுத்திய காலம் அரசர்களின் காலம். அந்த காலத்திலே எது வீரமாய் இருந்தது என்று பார்த்தோமானால் ஒரு அரசன் இன்னொரு அரசனை போருக்கு அழைத்தல் வீரம் என்பது அஞ்சாமை, எதற்கும் அஞ்சாத துணிவு அந்த காலத்திலே வீரம் என்று கருதப்பட்டது. இது அவையிலேயே வந்து தரப்பட்டிருக்கிற நிலைப்பாடு. கம்பசித்திரத்தில் வீரம் இருந்து பிறந்தக்க நாடு பாரதமா இலங்கையா என்பதாகும். அந்த வகையில் நாங்கள் பாரதம் என்று பேசுவதில் மெத்த மகிழ்ச்சி அடைகின்றோம். அடிப்படையில் வீரம் என்றால் என்னவென்று நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். வீரம் என்றால் என்ன? வீரம் என்பது ஒருவருக்கு அஞ்சாமை இல்லாதைத்தான் நாங்கள் வீரம் என்கின்ற கட்டுக்கோப்புகளை கொண்டு வர போகின்றோம். உதாரணமாக இப்பொழுது நான் ஒரு எதிரியுடன் போரிடுகிறேன் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு எதிரியுடன் போரிடுகின்ற பொழுது எனக்கு அந்த எதிரி என்பவர் எனக்கு ஒரு பொருட்டாகவே இல்லாத நிலையில்தான் நான் ஒரு வீரனாக கற்றுக் கொள்ளப்பட போன்றான். வீரம் என்பது ஒரு தனி மனிதரை மட்டுமல்ல, அவருடைய குடியை சார்ந்ததாக இருக்க போகிறது. இலங்கை அணியிலிருந்து பட்டிமன்றத்திற்கு போய் இவ்வளவு ஆவேசம் தேவையான நான் இரண்டாம் விவாதியிடம் கேட்டேன், ஏன் இவ்வளவு ஆவேசம் என்று. அவர் கூறினார், அது ஒன்றுமில்லைடா தம்பி, பொய்யை சொல்லும் பொழுது இந்த மரத்தன் முகத்தை முறைப்பாக வைத்திருந்தால் தான் அது எடுபடும், அப்பொழுதுதான் அவர்களும் அதை நம்புவார்கள் என்று கூறினார்கள். ஆரம்பத்திலிருந்தே வந்தார்கள், பொய்யாக கூறினார். பார்த்தால் பாட்ஷா படத்தை பார்க்க எதிரனின் முன் ஆசனத்தில் இருக்கும் ஒரு மாணவனை கேட்டால் வீரத்துக்கு எடுத்துக்காட்டாக ரஜினியை கூறுவானாம். காரணம், அவனுக்கு அந்த பாட்ஷா படத்தின் முடிவு மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும். ஈற்றில் ரஜினி ரகுவனை கொன்றான். ஆகவே அவன் நினைப்பான், அந்த சின்ன பிள்ளை நினைப்பான், அறியாத வயதில் நினைப்பான் ரஜினி தான் வீரன் என்று. இங்கே அவர்களுக்கு அடிப்படையிலே வீரம் என்றால் என்னவென்று தெரியவில்லை. வீரத்தை காண்பதற்கு சிந்தா காண வேண்டியது. ஆனால் இலங்கை வீரத்தை காண்பதற்கு இலங்கைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக காணப்பட்டனர். இங்கிருந்தவர்கள் கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் பின்னால் சென்று வேறு கலைகளை போம் என்று சென்றுதான் அங்கே பின்னால வந்திருக்கிறார்கள். நீங்கள் அனுமதிக்காமல் ஏதோ வெற்றியாகிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த ஒரு அழகான கருத்தை சொன்னார். நண்பருடன் சண்டை
போட்ட ஆளுங்களுக்கு தோல்விதானா? நடுவருடன் சண்டை போட்ட ஆளுங்களுக்கு தோல்விதானா? ஆனால் நான் சண்டைக்கு போகிறேனே, நான் 2 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனக்கு தெரிந்தவர் இருக்கிறார் இந்த சமூகத்தில். அவர் யாருடன் சண்டைக்கு போனாலும் அடி வாங்குவார். ஒரு நாள் என்னிடம் அடி வாங்கி விட்டு சொன்னார், நான் யாரும் இதுவரை அடி வாங்கியதில்லை, முதல் முறையாக என்னை அடித்து விட்டார்கள். நான் கேட்டேன், போன முறை நானே உன்னை அடித்தேன், அது போன மாசம், இது இந்த மாசம். ஆக ஒவ்வொரு நாளும் அடி வாங்குவது. ராவன் சொல்கிறான், ராவணனை பார்த்து, ஆளையாவுடன் கமைந்தன மாறுதம் மறைந்த பூளையாயின கண்டனை இன்று போல் போருக்கு நாளை வா. என்னை அடிப்பவன் ஒரு இறைவன் என்று தெரிந்து கூட, அவனை எதிர்க்கின்றேன் என்று தெரிந்து கூட நான் அடிவாங்கி, அவர் அழகாக கூறினார் பாருங்கள், இன்று போ நாளை வா என்று நல்கினர் என்று. அவ்வாறு நல்குவதற்கு அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ராமன் திரும்பி அடிக்கலாம், ஆனால் அடிவாங்குவன் திரும்பி வருகின்றான் என்றால் அவனுடைய வீரத்தை சற்று யோசித்து பாருங்கள். ஒரு அரசன் தான் அந்த நாட்டு மக்களின் அடையாளம். அந்த அரசனே திடமில்லாதவனாக இருக்கும் பொழுது எப்படி நாங்கள் அந்த மக்களை திடமானவர்கள், வீரர்கள், எப்படி அந்த நாட்டை நாங்கள் வீரமான நாடு என்று கூற முடியும் என்ற கேள்வியுடன் இன்றைய வாத பிரதிவாதங்களுக்கு ஏற்ப கம்பனின் படைப்பில் வீரத்தில் வீழ்ச்சி நிற்பது இலங்கையே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் நினைக்கின்றேன், ஏறக்குறைய 33 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த ரீட் மாவட்டத்திலே நானும் திரு நண்பர் கணவதி அவர்களும் ஒன்றாக கைகோர்த்து பல்கலைக்கழகத்திற்கு வந்து சேர்ந்தோம். நண்பர் கணவதி அவர்களும் நானும் ஒன்றாக ஒரே நேரத்தில் அதே வருடத்தில் கலைப்பீடத்தில் மாணவர்களாக சேர்ந்தோம். ஆனால் அங்கே சேர்ந்து ஒரு சில மாதங்களின் பின்னர் நான் கலைத்துறையில் கல்வி கற்க விரும்பாது சட்டத்துறைக்கு என்னுடைய பாடநெறியை மாற்றிக்கொண்டேன். அதற்கான காரணம் என்னவென்றால், நான் உயர்தர கல்வி வரை விஞ்ஞான கல்வியை கற்றவன். பின்னர் பரீட்சைக்கு தோற்றுகின்ற பொழுது, அதாவது காப்போத்த உயர்தர பரீட்சைக்கு தோற்றுகின்ற பொழுது விஞ்ஞானத்துறையில் தோற்றாமல் கலைத்துறையில் தோன்றினேன். என்னுடைய அடிப்படை கல்வி விஞ்ஞானத்துறையில் இருந்தது. நான் பரீட்சை எழுதியது கலைத்துறையில். ஆகவே பல்கலைக்கழகத்திற்கு கலைப்பீடத்துக்கு அனுமதிக்கப்பட்டேன். ஆனால் கலைப்பீடத்துக்கு வந்த பின்னர் சட்டப்பீடத்துக்கு மாறிக்கொண்டேன். இங்கே இவர்கள் நாடகத்தை நடத்திய பொழுது என்னுடைய மனதில் நான் நடத்திய நாடகங்கள் ஞாபகத்துக்கு வந்தது. 3 துறைகளிலுமாக நான் மாறிக்கொண்டேன். ஆனால் அதற்காக நீ அவர்கள் குறிப்பிட்டதை போல என்னுடைய விஞ்ஞான கல்வி அறிவு இன்றைக்கு எனக்கு உதவி செய்கிறது. கலைத்துறை பரீட்சைக்கு தோற்றுவதற்காக நான் கற்றுக்கொண்ட பாடங்கள் இன்றைக்கும் எனக்கு கை கொடுக்கின்றன. பல்கலைக்கழகத்தில் நான் பயின்ற பாடநெறிதான் இன்றைக்கு எனது உழைப்புக்கு வழி செய்கிறது. ஆகவே கல்வி என்பது. இறுதியாக புதுமை தளாலயம் என்ற நாடகம் அரங்கேற்றப்பட்டது. அபினேஷ், ஜதுக்ஷன், சுதர்மன், வேணுகாசன், சஜந்தன், அனிஸ்டன் ராஜ், பிரவீன், பிரியதர்ஷன், துஃபைல், ஹரிராம், பிரியங்கன், சருணன், அர்ஜுன் ஆகியோரின் நடிப்பில் முன்னாள் ரோயல் கல்லூரியின் மாணவன் விகாஷ் இயக்கிய இந்த நாடகம் எல்லோரது பாராட்டையும் பெற்றது. வெற்றிகரமாக 72 ஆண்டுகளை பூர்த்தி செய்த ரோயல் கல்லூரியின் தமிழ் இலக்கிய மன்றம் எதிர்காலத்திலும் பல சாதனைகளை படைக்கும் என்பதை பறைசாற்றும் விதமாக கலை விழா 2009 நிகழ்வு அமைந்திருந்தது. விழா இனிதே நிறைவு பெற்றது.